भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. ஹலோ ஸ்ரீ ஸ்ரீ சொல்லுங்க ஸ்ரீ. கட் இதாச்சு, ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சு. அதான் ஸ்ரீ அந்த இந்த ஸ்ரீ அது மாதிரி அது இன்னொரு விஷயம் நடந்தது, நான் உங்கள்ட்ட சொல்ல நினைச்சது. சொல்லுங்க ஸ்ரீ. நம்ம அகாடமில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஆன்லைன் அகாடமில. அங்க ஆமா. வந்து ஆ. டீச்சர்ஸ் வந்து ஒரு 4-5 டீச்சர்ஸ் இருக்காங்க. சரிங்க ஸ்ரீ. அதுல வந்து யூஸ்வலி ஒரு டீம் ஒர்க்கா நல்லா தான் போயிட்டு இருக்கும். சரிங்க ஸ்ரீ. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது. என்னாச்சுன்னா, நான் வந்து இதுல ஒரு டீச்சர் வந்து இன்சார்ஜா இருந்துகிட்டு பசங்களோட பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸ் எடுத்து நீங்க அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு டீச்சர் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ வாங்கிட்டேன், கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டு அந்த அந்த டீச்சருக்கு டேக் பண்ணாம இன்னொரு டீச்சருக்கு டேக் பண்ணி அதை அனுப்பிச்சிட்டேன். ஆக்சுவலி இண்டிவிஜுவலி சென்ட் பண்ணிட்டேன். பண்ண உடனே அந்த டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, இன்சார்ஜ், அந்த டீச்சர், அவங்களுக்கு பதிலா இன்னொரு டீச்சருக்கு அனுப்பிச்சிட்டேன். இது எதனால அனுப்பிச்சேன் அப்படின்னா, அவங்கதான் வந்து இது எல்லாமே ஒரு டீமா தான் ஒர்க் பண்றாங்க. ஒண்ணு, ரெண்டு வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சிவராத்திரிக்கு இதே மாதிரி வீடியோஸ் அனுப்புறப்ப அந்த டீச்சர் இன்சார்ஜ், அந்த ஞாபகத்துல இது போட்டு அனுப்பிச்சிட்டேன். இந்த இன்சார்ஜ் போட்ட டீச்சர் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரே கோவம் வந்துட்டு நம்ம டீச்சர்ஸ் குரூப்ல வந்து, என்ன நீங்க வந்து நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கா? நான் சொன்னா ஏதோ நீங்க கேட்க மாட்டீங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்க வந்து டைரக்டா வந்து ஃபவுண்டர் கிட்ட சொல்லிடுங்க. அப்படி என்ன நான் உங்களுக்கு இது பண்ணேன் அப்படி எல்லாம் சொல்லி ஒரே இது. எனக்கு ஒண்ணும் புரியல. இது எனக்கு கேட்டப்போ, நீங்க வந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அனுப்பியிருக்கீங்க, உங்களை யாரு அப்படி எல்லாம் பண்ண சொன்னது? இன்சார்ஜ் நானா இருக்கேன், எனக்கு அனுப்பினா என்ன உங்களுக்கு? நேரம் நீங்க உங்க குரூப்ல தானே போட சொன்னோம், இப்படி எல்லாம் சொல்லி எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், சரி அவங்களும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா கேக்குற ஒரு நிலைமையில அவங்க இல்ல. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல ப்ளீஸ் பி கூல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாரி சொல்லிட்டேன். நிறைய ஒரு 2-3 சாரி சொல்லிட்டேன். சொன்ன உடனே இன்னொரு டீச்சர் எனக்கு அவங்க வந்து எங்கிட்ட கத்துக்கிறாங்க, அகாடமில டீச்சரா இருந்தாலும் எங்கிட்ட கத்துக்கிறாங்க. சோ அவங்க வந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ், எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ், எதுக்கு நீங்க செய்யாத தப்புக்கு சாரி சொல்றீங்க? அவங்க வந்து ரூடா பேசுறாங்க, எல்லாருக்குமே தெரியுது. அவ்வளவு ரூடா பேசுறப்ப தேவையில்லாம நீங்க எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் நீங்க தப்பு பண்ணீங்க? ஒரு வீடியோ அனுப்புறதெல்லாம் ஒரு தப்பா? இவ்வளவு எல்லாம் பேசுற அளவுக்கு என்ன இருக்கு அதுல அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நான் சொன்னேன், விடுங்க பரவாயில்ல. என்னாச்சுன்னா, ஏன்னா வந்து இந்த இன்சார்ஜ் டீச்சர் வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் வந்துன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிபி ஷூட் ஆகி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அட்மிட் ஆயிட்டு வந்திருக்காங்க. சோ எனக்கு என்ன பட்டுன்னா, சரி முதல்ல அவங்களோட உடல்நிலை பாதிக்க கூடாது. இது நம்மள வந்து சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. வந்து நம்ம வந்து சாரி கேக்குறதோ இல்லைன்னா அது மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இது ஜாஸ்தியாகி அதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் அதை ஹேண்டில் பண்றது கஷ்டம். எதுக்கு அதை நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் 2 வாட்டி சாரி சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். ஃபவுண்டருக்கு மெசேஜ போட்டு நான் நைட்டு 9 மணிக்கு மேல கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். 9 மணிக்கு மேல ஃபவுண்டரை கூப்பிட்டுட்டு என்ன என்ன ஆச்சு இது? ஐயோ ஜெயந்தி, அப்படி இல்ல, அது நீங்க போன் மாத்தினது அவங்க யாருக்கும் தெரியாது, அதுக்கு நடுவுல இருக்கிற மெசேஜஸ் உங்களுக்கு வரல, குரூப்ல போடணுங்கிற அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்காது, ஏன்னா நீங்க போன் நடுவுல சேஞ்ச் பண்ணீங்க. அது எனக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது, ஃபவுண்டருக்கு தான் தெரியும். இதே மாதிரி அந்த நீங்க அனுப்பினீங்களே ஒரு டீச்சர், அந்த டீச்சர் லீவ்ல இருக்காங்கங்கிறது யாருக்கும் தெரியாது, அது எங்களுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. சோ அதனாலதான் அப்படி நடந்தது. இது நீங்க பெருசா அதுவும் மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். அவங்களும் கொஞ்சம் டென்ஷன்னா ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அது நீங்க பெருசா மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். நீங்க பரவாயில்ல, அவங்க ஏதோ சொல்லிட்டு என்கிட்டயும் இதே மாதிரி சொன்னாங்க, நான் சொன்னேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் எ ஃபவுண்டர் நான் அதை செட்டில் அவுட் பண்ணி விட்டுனேன். இவ்வளவுதான் நடந்தது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயி போச்சு. ஏன்னா வந்து இந்த ஃபவுண்டர் அதை பத்தி கேட்கவோ சொல்லவோ எதுவுமே செய்யல. அது நடந்த போன ஒரு மிஸ்டேக்கா வந்து அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அது ஒரு 2 நிமிஷத்துக்கு எனக்கு அந்த வேலை முடிஞ்சது. எதுக்கு சொல்றேன்னா,
யூஸ்வலி அப்படின்னா வந்து நம்ம ஒரு சாரி கேட்கறதுக்கு யோசிப்போம் இல்லையா ஒரு ஆமா 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 அதாவது அந்த விஷயம் ம் அவ்வளவு ரூட்னஸ் தேவையில்லை. அது அந்த அந்த பொண்ணு அந்த டீச்சர் சொன்னது. ம் 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 இவ்வளவு இது ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இவ்வளவு ஒரு சாரி ஒரு ரூடா பேசுறது இத்தனை பேர் இருக்காங்க குரூப்ல, ஜென்ஸ் வேற இருக்காங்க. ம் இவ்வளவு ரூடா பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ம் ஆனா அது ரூடா பேசுறப்போ ம் என்ன பட்டுது அப்படின்னா அவங்க ரூடா பேசுறது ஒரு விஷயமா படல, அவங்களோட ஹெல்த் இஷ்யூ தான் மைண்ட்ல படும் எனக்கு பட்டுது. சோ கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் வந்து நம்மளோட ம் ஆஹ் சங்கமத்துல நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்குள்ள வந்து சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பா சோ கண்டிப்பா ஸ்ரீ ஆமா, அது ஒரு நிதானம். அதாவது நம்ம ஒரு நிதானத்தோட வந்து நம்ம அவங்க நிதானம் எழுந்து பேசினாலும் கூட ம் நமக்கு வந்து நிதானம் இருக்கணும். ம் அதுல வந்து என்ன எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணலாங்கிறது யோசிக்கணும். ஒரு தைரியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம நடுவுல ஒரு கிளாஸ் வேற எடுத்தேன். ம் அந்த ஃபவுண்டரை கூப்பிடறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் நடுவுல. ம் சோ அந்த 2-3 ஹவர்ஸ் நான் சமநிலையிலே என்னால இருக்க முடிஞ்சது. ம் ம் கண்டிப்பா சமநிலைன்னு சொல்றதை விட நான் அடுத்தடுத்த ஒர்க்குக்கு என்னால ப்ரொசீட் பண்ண முடிஞ்சது. ம் 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 சோ இதெல்லாம் வந்து எனக்கு எனக்கு இது ஒரு கொஞ்சம் ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ம் ஏன்னா சாரி வந்து ஒரு சாரி கேட்கறதுன்னு இல்ல, ம் அவங்கள ரூடா பேசுறவங்கள வந்து நம்ம உடனே கூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கூல் அப்படின்னு சொல்லியே நான் போட்டுட்டேன். ம் ம் சோ அது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ம் அந்த அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சமநிலையை நம்மளால ஹேண்டில் பண்றதுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ம் விஷயம் நமக்கு இதுல கிடைச்சது. அதான் 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 ஸ்ரீ. அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்தாலும் இப்ப நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இன்னொருத்தர ஹெல்த்தை பாதிக்க கூடாது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க ஆமா, பாருங்க. கரெக்ட் அது தான் ஸ்ரீ. இன்னும் பெரிய விஷயம். அதே சமயம் நடந்த எந்த ஒரு சம்பவமும் உங்களை மனதளவுல அஃபெக்ட் பண்ணல. சோ அந்த ஆமா, அஃபெக்ட் வந்து ஆகல. அந்த ஒரு என்ன சொல்றது உள்ளுக்குள்ள அஃபெக்ட் ஆகாம நீங்க எதைனாலும் நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபக்குவத்தை நம்ம மாஸ்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆமா, உண்மைதான் உண்மைதான். ம். அதுதான் எனக்கு விஷயம். அந்த ஒரு அந்த ஒரு பிராக்டிஸ் வந்து எனக்கு இங்க நிறைய கிடைச்சது. அதான் சூட்சமமான சேஞ்சஸ் அதிகமா இதுல இருக்கு. நம்ம நடக்குது. வந்து கர்மயோகத்துல ஆமா கர்மயோகம் சொல்றோம், செய்யறது ஆமா. என்னமோ ஆன்லைன் ஆ, ஆ. அப்படி எல்லாம் இருந்தாலும் நடுவுல வரக்கூடிய ம். ஏதேதோ சில விஷயங்கள் ம், ம், அகத்துல நிறைய சேஞ்சஸ். இப்போ ம், இப்போ யாராவது ஈகரா பேசிட்டு வராங்க அப்படின்னா ம். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைனாலும் நாங்க ஐம் கிவிங் டைம் டு தெம். எஸ். அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம நேரம் கொடுக்கலாம். ஆ. அவங்க பேசட்டும், நம்ம பேசினா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட ஓகே, ஆமா. அவங்க பேசுறதான்னு பேசட்டும், அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கறது. ம், இந்த மாதிரி எல்லாம் அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தவங்களோட ம், ஆஹ் என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா வந்து அவங்களோட எண்ணங்களுக்கு ஒரு வேல்யூ ம். அந்த மாதிரி கொடுக்க தோணுது. இது என்னலாம் ஸ்ரீ ஒண்ணும் இல்ல. மாஸ்டர் வந்து நமக்கு நம்மளுடைய உணர்வுகளுக்கு எப்படி நம்ம இன்னொருத்தர் மதிப்பு கொடுக்குறாங்களோ அதே கொடுக்கறவங்க அதே ஆமா மாதிரி. உணர்வு நிலையில ஒவ்வொருத்தரையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆஹ், ஒரு சக்தியோ ஒரு ஆற்றலோ ஏதோ ஒண்ணு அத வந்து நமக்குள்ள புகுத்திருக்காங்க மாஸ்டர். உண்மைதான் உண்மைதான். அப்படி சோ இல்லைன்னா இதெல்லாம் நம்ம வந்து வந்து அகத்துல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் ஆமா ஆமா ஸ்ரீ, இந்த ஆமா ஸ்ரீ. மாதிரி. ஆமா ஸ்ரீ. இந்த இப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்ரீ பெருசா நம்மள எந்த ஒரு விஷயமும் நம்ம அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாம இருக்கு. ஆமா, இருக்கும். ஆமா ஸ்ரீ, ஆமா ஸ்ரீ. உண்மைதான் உண்மைதான். ம்ஹும். சோ அது இப்படி ஒரு நடந்தது. இது ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் நடந்தது. ஓகே ஓகே அதுக்கப்புறம் நான் அது ஆடியோ போடலாம்னு நினைச்சு மறந்துட்டேன் நான். ஓகே ஓகேங்க ஸ்ரீ. ஓகே. அடிக்கடி நமக்கு நடக்குதா. ம் சோ ஆமா. ஏதோ ஒண்ணு So, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கூப்பிடுவாங்க ஊர்ல இருந்து. அவங்க ம் கொஞ்சம் பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க. நம்ம ம் ஞான மார்க்கத்தை விஷயங்களை ஏதோ சொன்னாலும் அவங்களுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா வந்து ஒண்ணு பயப்படுறாங்க. ம் ரெண்டு வந்து என்னன்னா அவ்வளவு எல்லாம் இது போறதுக்கு நம்மளால முடியுமாங்கிற மாதிரி ஒரு தாட், ஏதேதோ ஒரு தாட். அது ம் ஆனா வந்து அந்த பக்தி மார்க்கத்தை வந்து அப்படி தூக்கி வச்சு அப்படி இது பண்ணி சொல்லுவாங்க. ம் நமக்கு தெரியும் இதனோட இது என்ன எசன்ஸ் என்ன இது அப்படின்ட்டு. ம் ம் ஆனாலும் நான் ஒண்ணுமே பேச மாட்டேன். சரி ம். அவங்க பேசட்டும். ஏன்னா வந்து அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அங்க முக்கியம். ஆமா ஸ்ரீ, சோ கண்டிப்பா. ஆமா. அதனால அத அப்படியே பேச விட்டுருவேன். ம் சரி அவங்க பேசுறது நான் கேட்டுட்டே இருப்பேன். ம் சோ இப்ப கூட ஒரு 7 days இது நடந்தது, ம் பிரபாஷணம் மாதிரி. ம் ம் அது வந்து அத பத்தி ஆகும் அதெல்லாம் வந்து அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு ஃபுல்லா கதை. ம் அந்த என்ன நமக்கு நமக்கு தெரியும் அந்த மாஸ்டர் சொல்ற யூஷுவல் சொல்லக்கூடிய விஷயங்கள். ம் எதுவா இருந்தாலும் கதை அப்படின்னாலும் நம்ம அது உணர்ந்து நம்ம நம்மள வாழற
இது பண்ற வரைக்கும் அந்த புராணங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் மெயினான எசன்ஸே அதுதான். ம் அதுல உள்ள கேரக்டர்ஸ் எப்படி மாறுறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லெசன் தான் நமக்கு கொடுக்குது. ஆமாங்க ஸ்ரீ. சோ அதுல வந்து இந்த கதை இப்படி ஆச்சு, இந்த கதை இன்னொரு வேற மாதிரி வருஷன் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ம் ம் ஆனா அவங்க அதை ஒரு பெரிய விஷயமா அதை எடுத்து சொல்லும் போது கூட நம்ம வந்து கேக்குறப்போ நான் நிதானமா சரி ஓகே அப்படியா, சரி சரி ஓகே அப்புறம் என்ன இப்படி அது ஏன்னா நம்ம கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு நிம்மதி அதுல. ஆமா சோ ஆமாங்க ஸ்ரீ. அது நம்ம கிட்ட இருக்கிறத நான் சொல்லல, ம் அவங்க கிட்ட இருக்கிறத அவங்கள சொல்லட்டும் அப்படின்ட்டு நம்ம அது ஒரு கேப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பா கண்டிப்பா ஸ்ரீ. ஆமா ஸ்ரீ. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பட் பெரிய பெரிய இம்பாக்ட் இம்பாக்ட் கொடுக்கும் தரும். நமக்கு. ஆமாங்க ஸ்ரீ. ஆமா, ஆமா. பெரிய இம்பாக்ட். ஏன்னா எங்க அம்மா நேத்து கூட எனக்கு ரொம்ப என்னமோ ஒண்ணு நான் சொல்லி சிரிச்சேனே, அவ்வளவுதான் எனக்கு தேவை அப்படின்னாங்க. ம் சோ ம் அப்படி வரும்போது இங்க எதுவுமே முக்கியம் இல்ல. அங்க ம் அவங்களுக்கு அவங்களுடைய உணர்தலும் அவங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் தான். ஏன்னா ம் அங்கேயே ஊர்ல இருக்காங்க, இங்கேருந்து நான் பேசுறேன். ம் சோ ம் டாபிக் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ம் பேசினோம் அப்படிங்கிற அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாலே அவங்களுக்கு அது ம் இது கிடைக்குது, அதுல ஒரு ரிலீஃப் கிடைக்குது. கண்டிப்பா. ஆமா ஸ்ரீ. ஆமா ஆமா. ம் சோ அதனால அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ம் ரொம்ப நிதானம் கொடுக்குது. ம் ம் நிதானம் ரொம்ப. ஆமா ஆமாங்க ஸ்ரீ. ஆமா ஸ்ரீ. சரி ஓகே ஸ்ரீ, வேற ஒண்ணும் இல்ல. சோஷியல் கோயிங் ஆன். சரிங்க ஸ்ரீ. சரிங்க ஸ்ரீ. ஓகே. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த கால்லயே நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ஆமா ஆமா சந்தோஷம். ஆமா ஸ்ரீ. ஏன்னா எனக்கு அது ரொம்ப முக்கியமான, ஏன்னா வந்து என்னோட 2-3 ஹவர்ஸ் சேவ்டுல, எனக்கு கண்டிப்பா. அதான் மெயினா. ஆ அன்னைக்கு அந்த அவங்க ரூடா பேசுனது நான் மைண்ட்ல எடுத்துட்டு போனேன்னா நான் நடுவுல கிளாஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும், நடுவுல வேற எதுவும் நான் பண்ண முடிஞ்சிருக்காது. ஆமா ஆமாங்க ஸ்ரீ. 3 ஹவர்ஸ்ங்கிறது வந்து நமக்கு பெரிய ஒரு டைம். ஆமா அந்த ஆமாங்க. 3 ஹவர்ஸ்ல என்னென்ன பண்ணலாம், ம் தேவையில்லாத மண்டையில ஏத்திக்கிட்டு நம்ம வந்து மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆகி ம் அதெல்லாம் ஒரு பக்கம். அது இல்லாம அத்தனை வேலை எதுக்கு நமக்கு. கண்டிப்பா. அந்த 3 ஹவர்ஸோட ஒர்க். ஆமா ஆமா ஆமா. இது சின்னதா ஒரு விஷயமா அதை எடுத்துக்கிறப்போ ரொம்ப எனக்கு அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. அப்பா நம்ம அதுல சிக்கல் இல்லாம போறதுங்கிறது பெரிய விஷயம். உண்மையாவே அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, தண்ணியில சிக்காது மீன் அப்படி சொல்ற மாதிரி ஆ, மாஸ்டர் நம்மள அந்த மாதிரி போக வைக்கிறாரு. அது ஒரு கண்டிப்பா. பெரிய ஆமா விஷயம். ஸ்ரீ. ஆமா. அதுதான் ஸ்ரீ. ஓகே ஸ்ரீ. அதான். நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். நீங்க ஆ கேரி ஆன் பண்ணுங்க. ஓகே ஓகே ஸ்ரீ. கண்டிப்பா ஓகே ஸ்ரீ. கண்டிப்பா. ஓகே. மாஸ்டரோட தேங்க்யூ வேர்ட்ஸ் ஸ்ரீ. மட்டும் ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது யார் உன்னை விட்டு போனாலும் இழப்பு அவங்களுக்கு தான். அந்த மாதிரி உன்னுடைய பிரசன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ வந்து யார் உன்னை விட்டு போனாலும் அது வந்து நம்மள வந்து நம்ம தாங்கிக்கணும். நீங்க வந்து உங்களோட பிரசன்ஸ் தான் இல்லாம அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு தான் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. தான் ஸ்ரீ. ஆமாங்க ஸ்ரீ. ஓகே ஸ்ரீ. ஓகே. அத எந்த ஒரு விஷயம் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. ஆமா அந்த ஆமா, அளவுக்கு கரெக்ட் நம்மள தான். ரெடி பண்ணிடுவாங்க மாஸ்டர். நன்றி ஸ்ரீ. நன்றி ஸ்ரீ. நன்றி பெரிய ஸ்ரீ. விஷயம் ஸ்ரீ. ஆனந்தம் நன்றி. பொங்கட்டும். ஆனந்த பொங்கட்டும். ஓகே ஸ்ரீ. ஓகே தேங்க்யூ ஸ்ரீ. so much ஸ்ரீ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீ. தேங்க்யூ. 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 நன்றி ஸ்ரீ. தேங்க்யூ. என்ன புண்ணியம் செய்தேனோ